நீ ஒருமுறை இந்த அனாதை பெண்ணை திருமணம் செய்து கொள். அவள் உன் குழந்தையை வளர்க்க மட்டுமே வருவாள். அவளுக்கு நீ மனைவியின் அந்தஸ்தை கொடுக்காதே. அன்று மீண்டும் பாட்டி தன் நண்பரின் பேத்தியை கஸ்பாருக்கு திருமணம் செய்ய சம்மதிக்க வைக்க முயற்சித்தாள். பொறுமை இழந்த அவன் ஒத்துக்கொண்டான். அவனுக்கும் தன் குழந்தைக்காக ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டாள். அவன் ஏஞ்சல் என்ற அந்த அனாதை பெண்ணை திருமணம் செய்தான். ஆனால் அவளை பார்ப்பதை கூட அவன் விரும்பவில்லை. ஆனால் எப்போதுமே சில குறைபாடுகளுடன் இருந்த அவள் தன் துரதிர்ஷ்டத்தை நினைத்து சிரித்தாள். பிறகு அவனுடைய 1 வயது குழந்தையுடன் பாசம் கொண்டாள். அவள் உண்மையிலேயே அதன் தாயானாள். ஒரு வணிக திட்டத்திற்காக கஸ்பார் 2 மாதங்கள் லண்டன் சென்றபோது ஒரு இரவு திடீரென்று திரும்பி வந்து மகனின் அறைக்குள் சென்றான். தன் மகன் அந்த பெண் மீது உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு புன்னகைத்தான். முதல் முறையாக அவனது பார்வை அந்த பெண்ணின் அழகான முகத்தில் நிலைத்தது. எப்போதும் ஏஞ்சலை தவிர்த்துவிட்டு வாழ்ந்து வந்தவன் இன்று முதல் முறையாக அவளது முகத்தை பார்த்தான். அப்பாவி முகம், தூக்கத்தில் இருந்த நீண்ட அடர்த்தியான இமைகள், லேசாக திறந்திருந்த ரோஜா நிற இதழ்கள். ஒருவேளை கனவில் சிரித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஏஞ்சல் அவனது குழந்தையை அணைத்தபடி உண்மையிலேயே அதன் தாய் போல உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த குழந்தையுடன் அவளுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருப்பது போல. ஒரு கணம் கஸ்பாரின் கண்கள் மென்மையடைந்தன. அவனுக்கு தன் மகனுக்காக ஒரு தாய்தானே தேவைப்பட்டது. அதாவது இந்த குழந்தைக்கு அன்பையும் அமைதியையும் கொடுக்கும் ஒரு தாய். ஆனால் மீண்டும் அதே கண்டிப்பு திரும்பியது. அவள் ஒரு வேலைக்காரி மட்டுமே, அவனது மகனை பார்த்து கொள்ள. அவள் அவனது வாழ்க்கையில் எந்த இடத்தையும் வைத்திருக்கவில்லை. ஆனால் இருப்பினும் ஏன் என்று தெரியாமல் அவன் அங்கேயே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சோர்வடைந்து புன்னகைத்து விட்டு சென்றான். காலையில் ஏஞ்சலின் கண் திறந்தது. கதவில் கஸ்பார் நிற்பதை கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள். பயந்து போனாள். 2 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவனை கண்டாள். அதுவும் முதல் முறையாக பார்ப்பது போல. ஆம், இது உண்மைதான். இருவரின் பார்வைகளும் இவ்வாறு முதல் முறையாக சந்தித்தன. திருமணமான உடனேயே அவன் சென்று விட்டான். இப்போது திரும்பிய போதுதான் இந்த சந்திப்பு நடந்தது. நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று ஏஞ்சல் மெதுவாக கேட்டாள். குரலில் இயல்பான மென்மை இருந்தது. அவனது இருப்பால் அவளது இதய துடிப்பு துரிதமானது. அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அனாதை இல்லங்களில் கழித்தாள். சில நேரங்களில் கனவுகள் காண்பாள். திருமணம் செய்து கொள்ளும் நபருடன் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளுடைய நிறைவேறாத கனவுகள் நிறைவேறும். ஆனால் இங்கு விதியோ அப்படி ஒரு விளையாட்டை ஆடியது. அவள் இன்றும் தனியாகவே இருந்தாள். ஆம், ஒரு அன்பான உயிரின் ஆதரவு மட்டுமே கிடைத்தது. அது அவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்க தொடங்கியது. அவளும் உண்மையிலேயே மனதார தாயாகி விட்டாள். இரவில் என்று கஸ்பார் சுருக்கமாக பதிலளித்தான். ஆனால் அவனது பார்வை இன்னும் அவள் மீதுதான் இருந்தது. அன்பு இல்லை, ஆனால் அவளை பார்க்க தூண்டும் ஒரு கவர்ச்சி அந்த பெண்ணிடம் இருந்தது. அவனுக்கு விருப்பமில்லை. இவை அனைத்தையும் தன் மகனுக்காகவே செய்தான். ஆனால் இப்போது மெதுவாக நிலைமைகள் மாறும். ஏஞ்சல் விரைவாக குழந்தையை தன்னிடமிருந்து விலக்கி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அர்ஜுன் எப்படி இருக்கிறான்? அவன் அதிகமாக தொந்தரவு செய்யவில்லையே என்று தன் குழந்தையை அவள் கைகளில் பார்த்தவாறு கேட்டான். அர்ஜுன் அழுதபோது அவள் அவனை சமாதானப்படுத்த தொடங்கினாள். அவள் பிரிவை 1 நிமிடம் கூட தாங்க மாட்டான். இப்போது இந்த 2 மாதங்களில் அவன் அவளுக்கு மிகவும் பழக்கப்பட்டு விட்டான். ஒருவேளை இப்போது கஸ்பாருக்கு ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. ஏஞ்சலின் வாயிலிருந்து இவ்வளவு அக்கறையான குரலை அவன் முதல் முறையாக கேட்டான். அவள் உண்மையிலேயே அவனது தாயை போல. இல்லை, இந்த சிறியவன் என்ன தொந்தரவு செய்ய போகிறான்? ஏஞ்சல் லேசாக சிரித்தபடி அர்ஜுனை பார்த்தாள். அவன் தன் பெரிய உருண்டை கண்களால் தாயை பார்த்தான். இந்த குழந்தைக்கு இது தாயின் வட்டாரம்தான். யார் அப்படிப்பட்ட அன்பை கொடுத்தது? அவன் உன்னை தன் தாயாக நினைக்கிறான் என்று அவன் கவனமில்லாமல் சொல்லிவிட்டான். ஏஞ்சலின் கண்களில் ஆச்சரியத்தின் ஒளியை கண்டதும் அவன் என்ன சொல்லிவிட்டான் என்பதை உணர்ந்தான். பிறகு ஒரு கணம் கூட அங்கு நிற்க விரும்பவில்லை. ஏஞ்சல் விரக்தியுடன் சிரித்தாள். இதுதான் அவளுடைய விதி. இந்த ஆள் ஒருவேளை அவளை மனைவி என்று ஒருபோதும் நினைக்க மாட்டான். ஏஞ்சல் இந்த மாளிகைக்கு வந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டன. கஸ்பாருடன் அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது.
ஆனால் உண்மையில் அவள் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாகவே இருக்கிறாள். அர்ஜுனுக்காக மட்டுமே இந்த திருமணத்தில் இணைக்கப்பட்டாள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மேலும் இந்த உண்மையையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் இன்னும் அப்பாவி, அவ்வளவு பெரியவள் இல்லை. அவளது வயதில் உள்ள பெண்கள் தங்கள் கனவுகளில் இளவரசர்களை பார்ப்பார்கள். அவளும் அப்படிப்பட்ட கனவுகளை காண விரும்பினாள். கஸ்பார் போன்ற அழகான படித்த கவர்ச்சியான இளைஞன் அவளது இதயத்தில் இறங்கத் தொடங்கினான். அல்லது ஒருவேளை அவள் அவனை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கலாம். அவன் அவளது கணவன். இடையில் ஒரு பந்தம் இருந்தது. அதை அவள் நிறைவேற்ற விரும்பினாள். ஆனால் அவன் மிகவும் கொடூரமானவன். அவன் அவளுக்கு ஒரு வேலைக்காரியின் அந்தஸ்தை கொடுத்தான், மனைவியின் அந்தஸ்தை அல்ல. கஸ்பாருக்கு அவள் எந்த முக்கியத்துவமும் இல்லை. பகலில் சந்திக்க நேர்ந்தாலும் அவள் அங்கே இல்லாதது போல கடந்து செல்வான். நீ இங்கு அர்ஜுனுக்காக மட்டுமே இருக்கிறாய், இதை ஒருபோதும் மறக்காதே என்று கஸ்பார் திருமணமான உடனேயே கண்டிப்புடன் கூறியிருந்தான். அவனது முதல் திருமணம் அவனது விருப்பப்படி நடந்தது. இருவரும் கல்லூரியில் ஒருவரையொருவர் விரும்பினர். பிறகு திருமணம் செய்து கொண்டனர். முதல் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது, குழந்தை பிறந்தபோது அவள் இறந்து விட்டாள். அவன் துக்கத்தில் இருந்தான். முதல் மனைவியை பிரிந்ததற்கான வருத்தம் இருந்தது. ஆனால் மகனுக்கும் ஒருவர் தேவைப்பட்டாரே. அவனது கணக்குப்படி ஒரு வேலைக்காரி யாராவது இருக்கலாம். ஆனால் பாட்டி, யாராக இருந்தாலும் தாயாக இருந்து வளர்த்தால் அது குழந்தைக்கு மிகவும் நல்லது என்று கூறினார். பிறகு அவர் தன் நண்பரின் பேத்தியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதர்கள். ஏஞ்சல் மனதளவில் மிகவும் அன்பானவள் என்று பாட்டிக்கு நன்றாகவே தெரியும். அவளை பார்த்தவுடனேயே அவள் தன் வீட்டை சொர்க்கமாக மாற்றுவாள் என்று பாட்டி புரிந்து கொண்டாள். அவள் இந்த வீட்டிற்கு வந்ததில் இருந்து ஏஞ்சல் அவள் மனைவி அல்ல, அர்ஜுனை கவனித்துக் கொள்பவர் மட்டுமே என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக பதித்துக் கொண்டாள். ஏஞ்சல் ஒருபோதும் எதை பற்றியும் புகார் செய்யவில்லை. ஆனால் கஸ்பார் எப்போதும் வாய்ப்பு தேடி அவள் இந்த வீட்டில் ஒரு தேவையற்ற சுமைதான் என்பதை அவளுக்கு உணர்த்துவான். அர்ஜுனை கூட்டிக் கொண்டு அறைக்கு செல், உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமில்லை என்று அவன் அடிக்கடி அலட்சியத்துடன் கூறுவான். இந்த உறவை இப்போதைக்கு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பெண்ணை அவன் விரும்பவில்லை. சீக்கிரம் ஏஞ்சல் அமைதியாக கண்களை தாழ்த்தி திரும்பிச் செல்வாள். சில சமயங்களில் இரவில் தலையணையில் முகத்தை புதைத்து அழுவாள். ஆனால் காலையானவுடன் அவளை சமாளித்துக் கொள்வாள். அவள் இங்கு இருக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவளுக்கு வேறு இடமில்லை. அவளது பாட்டி இந்த வீடுதான் அவளது கடைசி இலக்கு என்று கூறியிருந்தார். ஆனால் கஸ்பாரின் அணுகுமுறையால் அவள் மிகவும் புண்படத் தொடங்கினாள். அந்த மனிதனிடமிருந்து அவள் கொஞ்சம் மரியாதையை தானே விரும்பினாள். யாரை பார்த்து கொண்டிருந்தாளோ, யாருடன் வாழ்ந்து கொண்டிருந்தாளோ, எந்த உறவை உணர்ந்து கொண்டிருந்தாளோ, அவள் அன்பில் பாதையில் செல்ல தொடங்கி இருந்தாள். இதயத்தின் மீது யாருக்கும் அதிகாரம் இல்லை. கஸ்பார் தான் அவளது வாழ்க்கையில் வந்த முதல் ஆண். அதனால் அவனை அவள் எப்படி நேசிக்காமல் இருப்பாள்? அவள் மிகவும் முயற்சி செய்து அர்ஜுனுக்கு அம்மா என்ற வார்த்தையை சொல்ல கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வரும்போது அவள் மனம் நிறைந்தது. அந்த சிறிய உயிரின் அன்பில் அவள் மூழ்கி தன் துன்பங்களை எல்லாம் மறந்து போனாள். அர்ஜுனின் அப்பாவியை அவள் நேசித்தாள். அந்த குழந்தை அவளுடைய வாழ்க்கையாகவே ஆனது. அது அவளது இருப்பின் ஒரு பகுதியை போல. அதுவும் எவ்வளவு சிறிய குழந்தை, அதற்கு எப்படி அன்பு கிடைக்காமல் இருக்கும்? அதே சமயம் கஸ்பாருக்கு அர்ஜுனை தாண்டி தனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று ஏஞ்சலின் உள்ளம் உணர்ந்திருந்தது. கஸ்பார் விலகியே இருந்தான். ஆனால் அவனுடைய கண்கள் எப்போதும் ஏஞ்சலை நோக்கியே இருந்தன. அவன் சற்றே பயந்திருந்தான். மாற்றாந்தாய்தான். ஆனால் ஏஞ்சலின் பேச்சும் அன்பும் கவனமும் அவன் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவனுக்கு தரவில்லை. ஏஞ்சலின் பொறுமையை கண்டு பாட்டி ஆச்சரியப்பட்டார். கஸ்பாரின் இந்த கசப்பான போக்கை அவள் சகித்துக் கொண்டிருப்பது அவளுடைய வயதுக்கு மீறியதாக இருந்தது. ஏஞ்சல் எவ்வளவு பொறுமையுடனும் தைரியத்துடனும் இந்த உறவை கையாள்வதை பாட்டி கவனித்துக் கொண்டிருந்தார். அவள் கஸ்பாரின் கண்டிப்பை தாங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒருபோதும் திரும்பி புகார் அளித்ததில்லை. அவளுக்கு உறவுகளை மதிக்க தெரிந்திருந்தது. கஸ்பார் ஒரு நாள், உனக்கு தெரியும், நீ எவ்வளவு விலை மதிப்பற்ற
ஒரு விஷயத்தை அலட்சியம் செய்தாய் என்று பாட்டி ஒரு நாள் மெதுவாக சொன்னார். ஆனால் கஸ்பார் பதிலளிக்கவில்லை. வெறுமனே பார்வையை திருப்பினான். அடிக்கடி அவள் அவனிடம் விளக்க முயன்றாள். அவள் அவனது மனைவி, வேலைக்காரி அல்ல. அவளுக்குரிய உரிமையை அவளுக்கு கொடு. ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான். இருப்பினும் பாட்டியின் வார்த்தைகளின் தாக்கம் இருந்தது. மெல்ல மெல்ல கஸ்பாரின் பார்வை ஏஞ்சலின் மீது படத் தொடங்கியது. ஒரு இரவு கஸ்பார் வீட்டிற்கு வந்து நேராக அர்ஜுனின் அறைக்கு சென்றான். அவன் தூங்க போகவிருந்தான். ஏஞ்சல் அவன் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன், என் செல்லம், தூங்கு. அம்மா இங்கேயே இருக்கேன். அவளது பேச்சு மிகவும் பாசமாக இருந்தது. அவள் அந்த குட்டி உயிரினத்துடன் நிறைய பேசினாள். அது ஒரு பெரிய குழந்தையைப் போல. மேலும் அதுவும் தன் அழகான புன்னகையாலும் சிரிப்பாலும் அவளுக்கு பதிலளித்தது. அர்ஜுன் தன் பிஞ்சு விரலால் ஏஞ்சலின் கைகளை பிடித்துக் கொண்டிருந்தான். கஸ்பார் வாசலில் நின்று விட்டான். இன்றுதான் முதல் முறையாக அவன் ஏஞ்சலை உற்று பார்த்தான். வெண்மையான நிறம், திறந்திருந்தாலும் சிக்கலில்லாத நீண்ட கருப்பு கூந்தல், பாசத்தால் நிறைந்த பெரிய கண்கள் மற்றும் முகத்தில் ஒரு அமைதியான ஒளி. அவளை பார்த்தபோது அவன் சில கணங்கள் குழப்பமடைந்தான். இந்த பெண் உண்மையில் ஒரு வேலைக்காரி மட்டுமா, அல்லது நான் எதையாவது பார்க்க தவறிவிட்டேனா? இந்த கேள்வி கஸ்பாரின் மனதில் முதல் முறையாக எழுந்தது. இப்போது அவனது சிந்தனைகளில் ஏஞ்சல் ஆக்கிரமிக்க தொடங்கினாள். இதயத்தின் நிலை மாறிக்கொண்டிருந்தது. கஸ்பார் பார்வையை திருப்பினான். மனதில் ஒருவித விசித்திரமான பதட்டம் ஏற்பட்டது. அவளை உண்மையில் ஒரு வேலைக்காரி என்றுதான் நினைத்தானா, அல்லது இந்த 3-4 மாதங்களில் அவள் தன் மகனுக்கு தாயாக இருந்ததால் அவளுடைய இருப்பு வேறு ஒரு அந்தஸ்தை பெற்றுவிட்டதா? இந்த கேள்விகள் அவனை அலைக்கழிக்க தொடங்கின. நீங்கள் எப்போது வந்தீர்கள்? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? ஏஞ்சல் அவன் மீது பார்வைப்பட்டவுடன் அவன் அருகே வந்து கேட்டாள். அவள் இங்கு அர்ஜுனின் தாயாக மட்டுமல்லாமல் அவனுடைய மனைவியாகவும் இருக்க முயற்சித்தாள். அவனது ஒவ்வொரு வேலையையும் தானே செய்தாள். இப்போது அவள் மனைவி என்றால் அது அவளுடைய பொறுப்புதான். பாட்டி அறிவுறுத்தியதால் அவள் இந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்க தொடங்கினாள். உன்னிடம் எனக்கு எதுவும் பேச வேண்டியதில்லை. உன் வேலையை செய். அமைதியாக இரு. நான் அர்ஜுனை பார்க்க வந்தேன். கஸ்பார் கடுமையான குரலில் சொல்லி ஏஞ்சலை ஒரு வெறுப்புடன் பார்த்தான். அவள் ஒரு சாதாரணமாக வேலைக்காரியைப் போல, அவனது வாழ்க்கையில் எந்த மதிப்பும் இல்லாதவளைப் போல அவன் எப்போதும் இப்படித்தான் பேசினான். ஏஞ்சல் முகத்தை கவிழ்த்து கொண்டாள். ஆனால் மனதில் ஒரு வலி ஏற்பட்டது. இது முதல் முறை அல்ல. திருமணமானதிலிருந்து இதே அணுகுமுறையை அவள் சகித்துக் கொண்டிருந்தாள். இந்த திருமணம் ஒரு நிர்பந்தம் மட்டுமே என்று அவள் அறிந்திருந்தாள். அவள் எந்த அன்பையோ மரியாதையையோ எதிர்பார்க்க கூடாது. இருந்தாலும் கஸ்பாருக்கு எந்த புகாருக்கும் இடமளிக்க கூடாது என்று அவள் முயற்சி செய்தாள். அவன் அர்ஜுனை பார்த்துவிட்டு சென்றான். அவள் காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்தாள். குழந்தையை கவனித்துக் கொண்டாள். அதன் தேவைகளை பூர்த்தி செய்தாள். ஆனால் கஸ்பார் ஒரு கணம் கூட அவளை அங்கீகரித்ததில்லை. அவன் உணவு மேசையில் அமர்ந்தாலும் அவள் சமைத்த உணவை பாராட்டவில்லை. ஏதேனும் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விட்டு விடுவான். ஆனால் ஏஞ்சலுக்கு எதையும் கேட்கும் உரிமை இல்லை. அவளது மனம் மிகவும் வலிக்கத் தொடங்கியது. அவளும் அறியாமலேயே அவனுடைய கவனத்தை நாடத் தொடங்கினாள். ஏஞ்சல் தன் மகனை கவனமாக பார்த்துக் கொள்கிறாள் என்பதை அவனும் அறிந்திருந்தான். இந்த காபி மிகவும் இனிப்பாக இருக்கிறது. அடுத்த முறை நன்றாக போடு என்று கஸ்பார் கப்பை மேசையில் வைத்துவிட்டு சொன்னான். அவனது நெற்றியில் வெறுப்பின் ரேகைகள் இருந்தன. ஏஞ்சல் தலையசைத்தாள். சரி, இனிமேல் கவனமாக இருப்பேன் என்று மெதுவாக சொன்னாள். எல்லாவற்றிலும் ஏன் இவ்வளவு திறமையை காட்ட முயற்சிக்கிறாய்? தேவையில்லை. என்ன சொல்லப்படுகிறதோ அதை மட்டும் செய். கஸ்பார் எரிச்சலான குரலில் சொன்னான். ஏன் என்று தெரியாமல் அவள் மீது அவனுக்கு கோபம் வந்தது. ஏஞ்சல் ஒரு கணம் கண்களை உயர்த்தி உடனே தாழ்த்தி கொண்டாள். நான் உங்களிடம் எந்த புகாரும் வரக்கூடாது என்றுதான் விரும்புகிறேன் என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் கஸ்பார் பதிலளிக்கவில்லை. எழுந்து எதுவும் சொல்லாமல் வெளியேறிவிட்டான். அவன் எப்போதும் இப்படித்தான், கோபத்துடனும் வெறுப்புடனும் நடந்து கொள்வான். ஏஞ்சல் எப்போதும் அமைதியாக அதை சகித்துக் கொண்டிருப்பாள். எல்லாவற்றையும் சரி செய்ய அவள் முயற்சி செய்தாள். ஆனால் கஸ்பார் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அவன் அவளுக்கு எந்த அந்தஸ்தையும் கொடுக்க விரும்பவில்லை.
ஆனால் ஏஞ்சல் நம்பிக்கையை விடவில்லை. அவள் தனக்காக அல்ல, அந்த சிறியவனுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தாள். யார் அவளுடைய கைகளில் வந்து தாயின் அன்பை உணர்ந்தானோ அவனிடமிருந்து இப்போது அவள் விரும்பினாலும் விலகி இருக்க முடியாது. மேலும் கஸ்பாருக்கு புகார் கொடுக்கவும் அவள் வாய்ப்பு தரவில்லை. ஒருவேளை அவன் குழந்தையை பறித்துக் கொள்வானோ என்ற பயம் அவள் மனதில் குடிகொண்டிருந்தது. மேலும் ஒரு நாள் கஸ்பாரும் இந்த அன்பை காண்பான் என்று அவள் நம்பினாள். கஸ்பாருக்கு ஏஞ்சலின் இருப்பு மீது எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் அவளை அவனால் அலட்சியப்படுத்தவும் முடியவில்லை. அவள் எப்போதும் தலைகுனிந்து அமைதியாக தன் பொறுப்பை நிறைவேற்றுவாள். எந்த புகாரும் செய்ய மாட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் அவனது மகனுக்கு தாயாக ஆகிவிட்டாள். இதையெல்லாம் அவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவளுடைய ஒளிரும் கண்களின் வண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் பைத்தியமல்ல. ஆனால் அவனால் அவளுக்கு அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்க முடியவில்லை. அதனால்தான் தூரமே சிறந்தது என்று நினைத்தான். சின்னஞ்சிறு அர்ஜுன் தன் சிறிய வாயால் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டு கஸ்பாரை நோக்கி கையை நீட்டினான். அவன் ஏஞ்சலின் மடியில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். ஆனால் தந்தையை பார்த்ததும் மகிழ்ச்சியில் குதிக்கத் தொடங்கினான். கஸ்பார் ஒரு கணம் அவர்களை பார்த்தான். ஏஞ்சல் லேசான நீல நிறத்தில் ஒரு சாதாரண சுடிதார் அணிந்திருந்தாள். அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அமைதி இருந்தது. அப்பாவியால் நிறைந்த பெரிய பழுப்பு நிற கண்கள். அவளது மென்மையான நிறத்தில் இயற்கையான சிவந்த நிறம் இருந்தது. பெரும்பாலும் பின்னப்பட்டிருந்த நீண்ட அடர்த்தியான கூந்தல் இன்று அவிழ்ந்து அவளது தோள்களில் பரவி இருந்தது. அவன் எப்போதும் அவளை புறக்கணித்து வந்தான். ஆனால் இன்று ஏன் என்று தெரியவில்லை. சில கணங்கள் அவளை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏஞ்சலின் கூந்தல் அவனுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அவளது சாதாரணமான அப்பாவியான அழகு அவனை குழப்புவதற்கான முழு கவர்ச்சியையும் கொண்டிருந்தது. ஆனால் அவன் குழப்பமடைந்தாலும் சமாளித்துக் கொண்டான். ஏஞ்சல் மற்றும் அர்ஜுனின் அன்பு குறித்து அவனுக்கு நன்றாக தெரியும். அர்ஜுன் இரவில் தூங்கும் போது அடம் பிடித்தால் ஏஞ்சல் அவனை மார்போடு அணைத்து தாலாட்டு பாடுவதை கஸ்பார் பலமுறை பார்த்திருந்தான். அவள் அவனை முத்தமிடுவாள். அவனது பேச்சை கேட்டு சிரிப்பாள். உண்மையிலேயே அவனது தாயை போல தெரிவாள். அர்ஜுன், இதோ நான் உனக்காக புதிய ஸ்வெட்டர் தைத்திருக்கிறேன் என்று ஏஞ்சல் மகிழ்ச்சியான குரலில் சொல்லி குழந்தைக்கு தன் கையால் செய்த ஸ்வெட்டரை எடுத்தாள். அர்ஜுன் மகிழ்ச்சியுடன் கைதட்ட தொடங்கினான். அப்போது கஸ்பார் வாயிலருகே நின்று பார்த்து கொண்டிருந்தான். யாரோ தன்னை பார்க்கிறார்கள் என்று ஏஞ்சலுக்கு தெரியவில்லை. அவள் அந்த சிறிய உயிரில் மூழ்கி இருந்தாள். கஸ்பார் தன் முஷ்டியை கண்டிப்புடன் மூடினான். நான் ஏன் அவளை பார்க்கிறேன்? இவள் ஒரு வேலைக்காரிதானே. அர்ஜுனை கவனித்துக் கொள்ள மட்டும்தான். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இருப்பினும் ஏஞ்சலின் உருவம் அவனது கண்களில் பதிந்திருந்தது. ஏஞ்சல் மகளே, நாளைக்கு எனக்கு சில முக்கியமான விருந்தினர்கள் வருகிறார்கள். நீ உணவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பாட்டி ஒரு நாள் ஏஞ்சலிடம் சொன்னார். ஏஞ்சல் உடனடியாக ஆம் என்று சொன்னாள். சரி பாட்டி, நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். கஸ்பார் ஆச்சரியத்துடன் ஏஞ்சலை பார்த்தான். விருந்தினர்களுக்காக சமையல்காரர் இருக்கிறார். நீ சிரமப்பட தேவையில்லை. இது சிரமமில்லை, பாட்டியின் ஆணை. மேலும் எல்லாமே மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஏஞ்சல் மெதுவாக சொன்னாள். அதே சமயம் பாட்டி சிரித்துக் கொண்டே கஸ்பாரை பார்த்தார். அந்த பெண் வீட்டில் அனைவருடனும் இப்படி பழகுவது சில சமயங்களில் அவனுக்கு பிடித்திருந்தது, சில சமயங்களில் இல்லை. முதல் மனைவி அப்படி இல்லை. பாரம்பரியமானவள் அல்ல, வேலைகளில் ஆர்வம் இல்லாதவள். ஆனால் இவளோ எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருந்தாள். அவனது கவனம் தானாகவே அவள் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் ஏஞ்சல் முழு மனதுடன் சமையல் செய்ய தயாரானாள். அவள் சமையலறையில் மும்முரமாக இருந்தாள். கைகளில் மாவு ஒட்டி இருந்தது. சிறிய வியர்வை துளிகள் அவளது நெற்றியில் மின்னின. ஆனால் அவள் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தாள். கஸ்பார் தற்செயலாக சமையலறையில் எட்டி பார்த்தான். அவள் கடினமாக உழைப்பதை பார்த்ததும் சற்று நின்றான். இந்த பெண் ஏன் எல்லாவற்றிலும் இவ்வளவு உழைக்கிறாள் என்று அவன் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டான். அவன் அவளை எப்போதும் ஒரு பலவீனமான பெண்ணாகவே நினைத்திருந்தான். ஆனால் இன்றுதான் முதல் முறையாக ஏஞ்சல் தன் பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றும் ஒரு பலமான பெண் என்று உணர்ந்தான். உணவு தயாரானதும் பாட்டி சிறப்பாக அனைவர் முன்னிலையிலும் ஏஞ்சலை பாராட்டினார். கஸ்பார், உன் மனைவியின் கையால் சமைக்கப்பட்ட உணவின் சுவை எப்படி இருந்தது என்று பாட்டி வேண்டுமென்றே கேட்டார்.
கஸ்பார் ஏஞ்சலை பார்த்தான். அவள் வெட்கத்துடன் கண்களை தாழ்த்தி அமர்ந்திருந்தாள். அவன் பதிலளிக்கவிருந்தான். அதற்கு முன்பே விருந்தினர் மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். அனைவருக்கும் உணவு மிகவும் பிடித்திருந்தது. ஏஞ்சல் மகளே, உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது. கஸ்பார் ஒரு கணம் ஏஞ்சலின் கண்களை பார்த்தான். அதில் அன்பும் பாசமும் நிறைந்த ஒளி இருந்தது. அவள் சிறிய பாராட்டுகளுக்காகவே மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அவன் வாயால் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆம், மோசமாக இல்லை என்று அவன் மெதுவாக சொன்னான். கஸ்பார் ஏஞ்சலின் வேலையை எந்த வகையிலாவது பாராட்டியது இதுவே முதல் முறை. ஏஞ்சலுக்கு இதுவே போதும். ஆச்சரியமும் இருந்தது, மகிழ்ச்சியும் இருந்தது. பாட்டி சந்தர்ப்பத்தை பார்த்து இறுதி தாக்குதலை தொடுக்க முடிவு செய்தார். கஸ்பார், நீ ஏஞ்சலுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் முடிவுக்கு வர வேண்டும். பாட்டி மிகவும் கடுமையான குரலில் சொன்னார். பாட்டி, நீங்கள் மீண்டும் அதே விஷயங்களை பேசுகிறீர்கள். இது ஒரு ஒப்பந்த திருமணம் என்று உங்களிடம் சொன்னேன் என்று கஸ்பார் கோபத்துடன் சொல்ல முயன்றான். ஆனால் பாட்டி கை உயர்த்தி அவனை தடுத்தாள். போதும் உன் ஆணவம். நான் உன்னை ஏஞ்சலுடன் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் இப்போது நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் இவ்வளவுதான் சொல்வேன். ஒரு முறை இந்த பெண்ணை மனதோடு பார். நீ உன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கலாம். கஸ்பார் அமைதியாகி விட்டான். அவன் பலமுறை பார்த்து விட்டான். உற்று பார்த்தால் அவனது இதயம் கிளர்த்தெழத் தொடங்கும். ஆனால் அவன் இப்போது அதை விரும்பவில்லை. கஸ்பாரின் மனதில் மாற்றம் ஏற்பட தொடங்கி இருந்தது. அதை ஏற்க அவன் மறுத்து கொண்டிருந்தான். இரவில் அவன் தன் மகனின் அறைக்கு சென்றபோது அர்ஜுன் ஏஞ்சலின் மீது தலை வைத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் அவனுடன் தங்குவதில்லை. அர்ஜுனின் அறை தனியாக இருந்தது. ஏஞ்சலும் தூக்கத்தில் இருந்தாள். அவன் வாசலில் நின்று விட்டான். அவனுடைய கண்கள் அந்த பெண்ணின் முகத்தில் நிலைத்தன. அவள் ஒருவேளை தன் விதியை அறியாமல் தனக்குரிய நிம்மதியில் இருந்தாள். கஸ்பார் தன்னை அறியாமல் புன்னகைத்து முன்னே சென்று அவர்கள் இருவர் மீதும் போர்வையை சரி செய்தான். ஆனால் இப்போது அவன் புரிந்து கொள்ள தொடங்கினான். ஏஞ்சல் வெறும் வேலைக்காரி மட்டுமல்ல. அவள் தன் மகனின் இதயத்தில் வேறு யாராலும் நிரப்ப முடியாத ஒரு இடத்தை எடுத்து விட்டாள். மேலும் ஒருவேளை கஸ்பாரின் இதயத்திலும் அவள் இடம் பிடிக்க தொடங்கி இருந்தாள். ஆனால் அவன் அதை உணர்ந்தாலும் மறுத்தான். கூடத்தில் அர்ஜுன் தன் பிஞ்சு கால்களால் நடக்க முயற்சித்தான். வேகமாக ஓடத் தொடங்கினான். பிறகு கீழே விழுந்தான். அதற்கு முன் ஏஞ்சல் அவனை தாங்கிக் கொண்டாள். புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் அவன் மீதிருந்து தன் கண்களை அகற்ற முடியவில்லை. அவளுடைய உலகின் மையமாக அந்த சிறிய உயிரே இருந்தது போல. அர்ஜுன் செல்லம் என்று அவள் மென்மையாக சொன்னாள். ஆனால் அர்ஜுன் அப்பாவியாக சிரித்துக் கொண்டு ஓடினான். இதற்கிடையில் உள்ளே இருந்த கஸ்பார் போனில் பேசிக்கொண்டே வெளியே வந்தான். அவனது ஆழ்ந்த கண்கள் இன்னும் அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்த ஏஞ்சலின் மீது பட்டன. ஆனால் அந்த தருணத்தில் அவளது கவனம் சில வினாடிகளுக்கு சிதறியது. ஒரு வேகமான ஓட்டத்துடன் அர்ஜுன் தரையில் விழுந்தான். ஏஞ்சலின் கண்கள் பயத்தில் விரிந்தன. அவள் உடனடியாக அவனை நோக்கி ஓடினாள். அர்ஜுன் தரையில் உட்கார்ந்து அழத் தொடங்கினான். அவனது முழங்கால்கள் சிராய்ப்பு அடைந்திருந்தன. ஏஞ்சலின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் உடனடியாக அவனை தூக்கி அன்புடன் அவனை தேற்றினாள். என் செல்லம், எதுவும் ஆகல, அம்மா இங்கேயே இருக்கேன். ஆனால் அவள் தலையை உயர்த்திய போது எதிரே கஸ்பார் நின்றிருந்தான். அவன் முகத்தில் அதிக கோபம் இருந்தது. என்ன செய்தாய் நீ? அவனது குரல் இடி போல கர்ஜித்தது. ஏஞ்சல் பயந்து நடுங்கினாள். அவன் குரலில் கோபமும் அக்கறையும் இருந்தது. நான் எதுவும் செய்யவில்லை. உன் சிறிதளவு கவனக்குறைவால் என் மகன் கீழே விழுந்து விட்டான். நான் கவனக்குறைவாக இல்லை. நான் ஏஞ்சலின் குரல் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் திரண்டது. அவள் தன் தரப்பை விளக்க முயன்றாள். ஆனால் அவன் கேட்கும் மனநிலையில் இல்லை. நீ அவனுடைய தாயாக நடிப்பதை கைவிடுவது நல்லது. நீ இங்கு அவனை கவனித்துக் கொள்ள மட்டுமே இருக்கிறாய். நினைவிருக்கிறதா? கஸ்பாரின் வார்த்தைகள் கூர்மையான கத்தியை போல அவள் இதயத்தில் தைத்தன. ஏஞ்சல் நம்பிக்கையற்று அவனை பார்த்தாள். கண்ணீர் அவள் கண்களில் இருந்து வழிந்தது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. அர்ஜுனுக்கு காயம் ஏற்பட்டது. எனக்கும் வேதனையாக இருக்கிறது. உங்களுக்கு தோன்றுகிறதா? அவளது குரல் உடைந்தது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. உன் விளக்கம் எனக்கு தேவையில்லை என்று கஸ்பார் கடுமையான குரலில் சொல்லி அர்ஜுனை அவளது கைகளில் இருந்து எடுத்துக்கொண்டான். ஏஞ்சலின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. அவள் தரையில் உட்கார்ந்து விட்டாள். இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி. இவ்வளவு பாசத்தையும் கவனிப்பையும் கொடுத்த பிறகும்
அவளுக்கு இந்த பரிசுதான் கிடைத்ததா? கஸ்பார் அர்ஜுனின் கண்ணீரை துடைத்தவுடன் அவனது கண்கள் இயல்பாகவே ஏஞ்சலின் மீது பட்டன. அவள் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஒரு கணம் கஸ்பாரின் இதயத்தில் ஏதோ ஒன்று துடித்தது. அவன் சொன்னது ஒருவேளை மிகவும் கசப்பானதாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தன் அகந்தையை உடைத்து ஏஞ்சலிடம் மன்னிப்பு கேட்பானா? அர்ஜுனுக்காக ஏஞ்சலும் அதுபோல துடிக்கிறாள் என்பதை அவன் உணர்வானா? ஏஞ்சல், உன் கவனக்குறைவால் என் மகனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால்? அவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. ஏஞ்சலின் இதயம் வேகமாக துடித்தது. அவளுடைய துடிப்பை அவன் பார்க்கவில்லை. நான் கவனக்குறைவாக இல்லை, ஒரு கணம் என் கவனம் சிதறிவிட்டது என்று அவள் விளக்க முயன்றாள். ஆனால் கஸ்பாரின் கோபம் எல்லை மீறி போயிருந்தது. இந்த ஒரு கணம் பயங்கரமாக முடிந்திருந்தால் நீ எவ்வளவு பொறுப்பற்றவள் என்பது உனக்கு தெரியுமா? ஏஞ்சலின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் நடுங்கும் கைகளால் அர்ஜுனை மார்போடு அணைத்துக் கொண்டாள். அவன் அழுது கொண்டே தாயிடம் செல்ல விரும்பினான். நான் ஒருபோதும் அர்ஜுனுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த மாட்டேன், அவன் என் உயிர் என்று ஏஞ்சல் மெதுவாக சொன்னாள். ஆனால் கஸ்பார் அவளது பேச்சை காதில் வாங்காமல் கண்டிப்பாக சொன்னான். உனக்கு அர்ஜுனை கவனித்துக் கொள்ள தெரியாவிட்டால் வேறு ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது. இதை கேட்டதும் ஏஞ்சலுக்கு தலை சுற்றியது. அவன் உண்மையிலேயே இதை சொல்கிறானா? அவனால் இதை செய்வது அவ்வளவு எளிதானதா? ஆம், எளிமையானதுதான். அவன் ஆண், அவள் கட்டாயப்படுத்தப்பட்ட பெண். கஸ்பார் அர்ஜுனை கைகளில் ஏந்தி கொண்டு உள்ளே நடந்தான். ஆனால் ஒரு கணம் அவன் பார்வை ஏஞ்சல் மீது பட்டது. அவள் அங்கேயே தரையில் அமர்ந்திருந்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. உதடுகள் நடுங்கின. முகத்தில் ஆற்றாமையின் உணர்வு இருந்தது. அர்ஜுனின் லேசான அழுகுரல் அவனை உணர்வுக்கு கொண்டு வந்தது. அவன் உள்ளே சென்று விட்டான். ஆனால் அவளது இதயத்தில் ஒரு சொல்ல முடியாத வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. ஏஞ்சலின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. அவளது இதயம் யாரோ கொடூரமாக உடைத்தது போலிருந்தது. நான் அர்ஜுனுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய நினைக்கவில்லை என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவள் மிகவும் மதித்த மனிதன் அவள் மீது பழி சுமத்தி விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பாட்டி உடனடியாக அவளிடம் வந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்தார். மகளே, உள்ளே வா, இப்படி உட்கார்ந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும். பாட்டி, அவர் என்னை தனியாக விட விரும்புகிறார். அவர் அர்ஜுனை என்னிடமிருந்து பிரித்து விடுவார் என்று ஏஞ்சல் ஈர கண்களுடன் அவரை பார்த்தாள். பிறகு மெதுவாக எழுந்தாள். அவளது கால்கள் தடுமாறின. அவளது தைரியம் உடைந்து விட்டது போல. கஸ்பார் அர்ஜுனை தூங்க வைத்து விட்டான். ஆனால் அவனது மனம் வேறு எதிலோ குழப்பத்தில் இருந்தது. ஏஞ்சலின் வழிந்த கண்ணீர், அவளது நடுங்கும் உதடுகள், அவளது ஆற்றாமை, அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. ஒருவேளை நான் அதிகமாக சொல்லிவிட்டேனோ என்று அவன் தனக்குத்தானே ஒப்புக்கொண்டான். ஆனால் உடனடியாக அவனது பிடிவாத குணம் விழித்துக் கொண்டது. ஆனால் அவள் கவனக்குறைவாக இருந்தாள். அர்ஜுனுக்கு அதிக காயம் ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வது? அவன் அமைதி இழந்து எழுந்து கூடம் நோக்கி வந்தான். ஏஞ்சல் சோபாவில் அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன. முகம் இன்னும் கண்ணீரின் தடங்களை சுமந்திருந்தது. பாட்டி கடுமையான பார்வையுடன் கஸ்பாரை பார்த்தார். அது அவன் காரணமாகத்தான் நடந்தது என்று அவருக்கு தெரியும். கஸ்பார், வந்து உட்கார் என்று பாட்டி சொன்னார். அவன் அமைதியாக அருகில் வந்தான். ஆனால் ஏஞ்சல் ஒரு கணம் கூட அவனை பார்க்கவில்லை. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு கஸ்பார் ஆழமாக மூச்சுவிட்டு மெதுவாக சொன்னான், ஏஞ்சல். ஏஞ்சல் முதல் முறையாக தலையை உயர்த்தி பார்த்தாள். ஆனால் அவளது கண்களில் முன்பு இருந்த பிரகாசம் இல்லை. ஆழமான துயரம் மட்டுமே இருந்தது. நான் கஸ்பாருக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவன் யாரிடமும் மன்னிப்பு கேட்டதில்லை. அது அவனது இயல்பில் இல்லை. நான் ஒருவேளை அதிக கோபம் கொண்டிருக்க கூடாது. இது கஸ்பாரை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்பதற்கு சமம். ஏஞ்சல் சில வினாடிகள் அவனை பார்த்தாள். இது உண்மையா அல்லது சடங்கு வார்த்தையா என்று தெரிந்து கொள்ள விரும்புபவளைப் போல. ஆனால் பிறகு அவள் மெதுவாக தலையை கவிழ்த்து கொண்டாள். மெதுவாக சொன்னாள், நான் ஒருபோதும் அர்ஜுனுக்கு துன்பம் அளித்ததில்லை, அளிக்க மாட்டேன். அவன்தான் எனக்கு எல்லாம். கஸ்பாரின் இதயத்தில் ஏதோ உருகத் தொடங்கியது. ஏஞ்சல் நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் இந்த வீட்டில் கட்டாயப்படுத்தப்பட்ட மனைவி என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தாயாக இருக்கும் உரிமையையாவது பறித்து விடாதீர்கள். கஸ்பார் ஒரு கணம் அவளை பார்த்தான். அவளது கண்ணீர், அவளது ஆற்றாமை கஸ்பாரின் இதயத்தில் ஏதோ ஆழமாக பதிந்தது. ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான்.
பாட்டியின் பேச்சால் அவன் கொஞ்சம் தைரியம் கொண்டு மன்னிப்பு கேட்டிருந்தான். ஆனால் ஏஞ்சலின் மனம் சோகமாக இருந்தது. அவனிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போது அவள் அறைக்கு வந்தாள். ஏஞ்சல் அர்ஜுனை மார்போடு அணைத்துக் கொண்டு விம்ம ஆரம்பித்தாள். இந்த குழந்தை இப்போது அவளது வாழ்க்கையாகிவிட்டது. அது இல்லாமல் அவளால் எப்படி இருக்க முடியும்? இரவில் கஸ்பார் படுக்கையில் அமைதியின்றி படுத்திருந்தான். ஏஞ்சல் அழுதது அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அர்ஜுனுக்கு தீங்கு செய்ய ஏஞ்சல் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் அவளிடம் இவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான். இப்போது அன்பின் கதவுகள் திறக்கத் தொடங்கினவா? ஒருவேளை ஆம். இந்த உணர்வை புரிந்து கொள்ளத்தான் தாமதமானது. அவன் எழுந்து அர்ஜுனின் அறைக்கு வந்தான். அங்கு ஏஞ்சல் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் அவளது மடியில் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவள் விழித்திருந்தாள். கஸ்பார் மெதுவாக அவள் அருகில் வந்து அர்ஜுனின் நெற்றியில் முத்தமிட்டான். ஆச்சரியத்துடன் ஏஞ்சல் கஸ்பாரை பார்த்தாள். ஏஞ்சல், நான். அவன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் ஏஞ்சல் மெதுவாக தலையை கவிழ்த்து கொண்டாள். எதையும் கேட்க அவளுக்கு தைரியம் இல்லாதவளைப் போல மனம் நிறைந்திருந்தது. ஆனால் அவன் முன்னிலையில் கண்ணீர் சிந்த விரும்பவில்லை. கஸ்பார் அமைதியாகி விட்டான். ஏஞ்சல் தலையை குனிந்தபடியே இருந்தாள். அவனது முரட்டு வார்த்தைகளால் அவளது இதயம் இன்னும் புண்பட்டிருந்தது. கஸ்பார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல என்று அவளுக்கு தெரியும். பாட்டிக்கு முன்னால் கேட்ட மன்னிப்பு வேறு விதமானது. அவரது பாணியில் கஸ்பார் சிறிது நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், அர்ஜுனின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? ஏஞ்சல் தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவன் கோபமில்லாமல் அவளிடம் எதையாவது கேட்பது இதுவே முதல் முறை. அவனே முன் முயற்சி எடுத்து பேசுகிறானா அல்லது பாட்டியின் அறிவுரையின் விளைவா? அவன் நலமாக இருக்கிறான் என்று ஏஞ்சல் பதிலளித்து அர்ஜுனின் நெற்றியில் கை வைத்தாள். கஸ்பார் ஆழமாக மூச்சு விட்டான். பிறகு மெதுவாக அர்ஜுனின் முடியை வருடினான். நான் இன்று உன்னிடம் மிகவும் கோபப்பட்டேன். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று நினைக்கிறேன். மன்னித்து விடு. அவனது குரலில் மென்மை இருந்தது. ஏஞ்சல் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவன் மன்னிப்பு கேட்கிறானா? இந்த கணம் அவளுக்கு நம்ப முடியாததாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் உங்கள் இடத்தில் சரியாக இருந்திருக்கலாம். நான் கவனித்திருக்க வேண்டும். அவளது பார்வை அர்ஜுன் மீதும் கஸ்பாரின் பார்வை அவள் மீதும் இருந்தது. எனக்கு தெரியும், நான் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நீ அர்ஜுனை மிகவும் நேசிக்கிறாய். நானும் அப்படித்தான். அதனால் தான் பயந்து விட்டேன். அதற்காக மன்னிக்கவும். ஒருவேளை நான் அதிகமாக கோபப்பட்டிருக்கலாம். மன்னிப்பு கேட்டவுடன் அவன் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். ஏஞ்சல் அதே ஆச்சரியத்துடன் அவன் சென்ற இடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். பாட்டி சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு உடனடியாக சொன்னார், கஸ்பார், நாளை ஞாயிற்றுக்கிழமை நீ ஏஞ்சல் மற்றும் அர்ஜுனுடன் வெளியே எங்காவது செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாட்டி, இது என்ன பேச்சு? நான் முடிவு செய்து விட்டேன் என்று பாட்டி கண்டிப்பான குரலில் சொன்னார். ஏஞ்சல் ஆச்சரியத்துடன் கஸ்பாரை பார்த்தாள். இதை கேட்டவுடன் அவளுக்கு நம்ப முடியவில்லை. கஸ்பார் உண்மையிலேயே அவளுடன் நேரம் செலவழிக்க ஒப்புக்கொள்வானா? இந்த நாள் அவர்கள் இருவரையும் நெருங்கி வர செய்யுமா? பாட்டியின் ஆணைக்கு கஸ்பார் ஏதோ சொல்ல உதட்டை திறந்தான். ஆனால் பாட்டி கடுமையான பார்வையுடன் பார்க்கவே அவன் அமைதியாகி விட்டான். இந்த விஷயத்தை ஏற்க அவனது மனம் தயாராக இல்லை. ஆனால் பாட்டியுடன் வாதிடுவது பயனற்றது. கஸ்பார் உண்மையிலேயே அவளுடன் வெளியே செல்ல ஒப்புக்கொள்வான் என்று ஏஞ்சலும் நம்பவில்லை. அடுத்த நாள் காலை ஏஞ்சல் மிகவும் பதட்டமாக இருந்தாள். கஸ்பார் கட்டாயத்தின் பேரில் தான் செல்கிறான் என்று அவளுக்கு தெரியும். இருந்தும் அவள் தன் தரப்பில் எந்த குறையையும் வைக்க விரும்பவில்லை. அவள் வெளிர் நிறத்தில் அழகான ஆடையை அணிந்தாள். கூந்தலை அழகாக முடிந்து லேசாக மேக்கப் செய்தாள். கஸ்பாருக்கு எந்த புகாரும் வரக்கூடாது என்று அவள் விரும்பினாள். மேலும் அவள் தன் இதயத்தின் கட்டாயத்திற்கும் ஆளானாள். அவன் மீண்டும் மென்மையாக பேசத் தொடங்கியதால் அவளது இதயத்தில் மீண்டும் நம்பிக்கைகள் துளிர்த்தன. அர்ஜுன் தன் தாயின் அழகான உடைகளை பார்த்து குதூகலமடைந்தான். அவன் சின்னவன். அவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியானது. ஆனால் குழந்தைகளுக்கு வெளியே போவது, சுற்றுவது பற்றிய புரிதல் நன்றாகவே இருக்கும். ஏஞ்சல் சிரித்தாள். என் செல்லமே, இன்று நாம் அப்பாவுடன் வெளியே போகிறோம் என்று தெரிந்துவிட்டதா? அப்போது கஸ்பார் அறைக்குள் நுழைந்தான். அவன் ஒரு சாதாரணமான ஆனால் நேர்த்தியான உடை அணிந்திருந்தான். அவனது கண்கள் ஏஞ்சல் மீது பட்டன. அவன் சில வினாடிகள் நின்று விட்டான். ஏஞ்சல் உண்மையிலேயே அழகாக இருந்தாள்.
ஆனால் அவன் உடனடியாக தன் உணர்வுகளை மறைத்து கம்பீரமாக சொன்னான், போகலாம், தாமதமாகிறது. அவள் அவன் வாயால் ஒரு பாராட்டை கேட்க விரும்பினாள். ஆனால் அவன் சொல்லவில்லை. அவளது மனம் சோகமானது. அவர்கள் மூவரும் ஒரு அழகான பூங்காவிற்கு வந்தனர். அர்ஜுன் மகிழ்ச்சியுடன் ஓடத் தொடங்கினான். ஏஞ்சலும் அவனை பின்தொடர்ந்தாள். கஸ்பார் சற்று தூரத்தில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனுடன் ஏஞ்சல் விளையாடுவது, அவளது சிரிப்பு, அவளது பாசமான பார்வை எல்லாமே கஸ்பாரின் இதயத்தில் ஒரு விசித்திரமான பதட்டத்தை ஏற்படுத்தியது. ஏஞ்சலும் மனதளவில் இந்த தருணங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இன்று அவளும் அர்ஜுனை பின்னால் ஓடும்போது வழுக்கினாள். அவள் விழுவதற்கு முன்பே கஸ்பார் முன்னே சென்று அவளை தாங்கிக் கொண்டான். ஏஞ்சலின் கை கஸ்பாரின் மார்பில் இருந்தது. அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவனது நெருக்கம் அவளது இதயத்தை வேகமாக துடிக்க செய்தது. கஸ்பாரின் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் தோன்றியது. ஆனால் உடனடியாக அவன் பின்வாங்கினான். தன் மனதின் நிலையை மறைப்பது அவனுக்கு கடினமாக இருந்தது. பார்த்து போ என்று அவன் கடுமையான குரலில் சொன்னான். ஆனால் அவனது கண்களில் வேறு ஒரு கதை எழுதப்பட்டிருந்தது. ஏஞ்சல் இன்னும் சுதாரித்துக் கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அவளது இதயம் ஒழுங்கற்ற முறையில் துடித்துக் கொண்டிருந்தது. கஸ்பாரின் தொடுதல் இன்னும் அவளது உடலில் பரவி இருந்தது. அவள் தலையை கவிழ்த்து கொண்டாள். ஆனால் கஸ்பாரின் கண்கள் இன்னும் அவள் மீதுதான் இருக்கின்றன என்பதை அவளால் உணர முடிந்தது. இந்த எல்லாவற்றையும் அறியாத அர்ஜுன் மகிழ்ச்சியுடன் அவர்கள் இருவரிடமும் வந்தான். அந்த சிறியவன் நடக்க கற்றுக்கொண்டான். இப்போது நிற்கவே இல்லை. அவன் அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு பொருட்களை நோக்கி சுட்டி காட்டினான். அதாவது இது வேண்டும் என்று. ஏஞ்சல் உடனடியாக சிரித்து அவனது கவனத்தை திசை திருப்பினாள். என் மகனுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? போகலாம். சிறிது நேரம் கழித்து அவர்கள் மூவரும் ஒரு அருகில் உள்ள காபி கடையில் அமர்ந்தனர். அர்ஜுனுக்காக ஏஞ்சல் ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது பணியாளர் சிரித்துக் கொண்டே சொன்னார், மேடம், நீங்கள் சமையலறையில் வேலை செய்ய விரும்புகிறீர்களா? ஏஞ்சல் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். ஆம், உண்மையில் உங்களை பார்த்தால் நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளியான அக்கறையுள்ள பெண்மணி என்று தெரிகிறது. எங்கள் கஃபே உரிமையாளர் எப்போதும் சொல்வார், ஒரு நல்ல தாயால் மட்டுமே நல்ல சமையல்காரராக இருக்க முடியும். ஏனென்றால் உணவில் எப்படி அன்பை சேர்ப்பது என்று அவளுக்கு தெரியும். அந்த பணியாளர் அவளது அர்ஜுன் மீதான அன்பை கவனித்துக் கொண்டிருந்தார். அவனுக்கு என்ன ஆர்டர் செய்ய வேண்டும், அவனது உணவின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் கவனத்துடன் கேட்டு பார்த்து கொண்டிருந்தாள். இதனால் அந்த பணியாளர் மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தார். ஏஞ்சல் லேசாக சிரித்தாள். நன்றி. ஆனால் கஸ்பாருக்கு உள்ளே ஏதோ விசித்திரமாக கொதிக்க தொடங்கியது. அந்த பணியாளரின் பேச்சில் அவனுக்கு எதுவும் விசேஷமாக காணப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவன் மிகவும் வெறுப்பை உணர்ந்தான். அவன் கடுமையாக பணியாளரை பார்த்து உருமினான். ஆர்டர் எடு, போ. பணியாளர் கஸ்பாரின் குரலால் அதிர்ந்து உடனடியாக அங்கிருந்து சென்றார். ஏஞ்சல் ஆச்சரியத்துடன் கஸ்பாரை பார்த்தாள். நீங்கள் ஏன் இப்படி பேசினீர்கள்? அவர் ஒரு சாதாரண விஷயத்தை தானே பேசினார். சாதாரண விஷயமா? நீ எல்லோரிடமும் இவ்வளவு மென்மையாக பேச தேவையில்லை. கஸ்பாரின் குரல் கடுமையாக இருந்தது. ஏஞ்சல் அமைதியாகி விட்டாள். ஆனால் அவளது இதயத்தில் ஏதோ நம்பிக்கை துளிர்த்தது. வேறு யாராவது அவளை புகழ்வது கஸ்பாருக்கு பிடிக்கவில்லையா? அல்லது ஒருவேளை அது அவளது பிரம்மையோ? மாலை சாய்ந்திருந்தது. அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது பாட்டி சிரித்துக் கொண்டே அவர்கள் இருவரையும் பார்த்து அர்ஜுனை தன் மடியில் தூக்கி கொண்டார். நாள் எப்படி இருந்தது என்று பாட்டி ஏஞ்சலிடம் கேட்டார். ஏஞ்சல் கஸ்பாரை ஒரு பார்வை பார்த்தாள். பிறகு சிரித்துக் கொண்டே சொன்னாள், மிகவும் நன்றாக இருந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் சொல்லத் தொடங்கினாள். கஸ்பார் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவனது முகத்தில் முன்பிருந்த உணர்வுகள் இல்லை. அவன் ஆச்சரியத்துடன் ஏஞ்சலின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தான். அவள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியடையும் பெண். இரவு நேரத்தில் ஏஞ்சல் அர்ஜுனை தூங்க வைத்துவிட்டு தன் அறைக்கு செல்ல திரும்பினாள். ஆனால் அப்போது கஸ்பார் மெதுவாக ஏஞ்சல் என்று அழைத்தான். அவள் தயங்கி நின்றாள். கஸ்பார் சில கணங்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சொன்னான், இன்று நீ அழகாக இருந்தாய். ஏஞ்சலின் இதய துடிப்பு நின்றது போலானது. கஸ்பார் அவளை பற்றி நன்றாக சொன்னது இதுவே முதல் முறை. ஏஞ்சல் மெதுவாக தலையை கவிழ்த்து கொண்டாள். ஆனால் அவளது உதடுகளில் வெட்கமான புன்னகை இருந்தது. காலையில் இருந்து அவள் கேட்க விரும்பிய பாராட்டு இப்போது கிடைத்தது. கஸ்பார் பார்வையை திருத்திவிட்டு
தன் அறைக்கு சென்றான். ஆனால் அவனது இதயம் ஏதோ மாறத் தொடங்கியதை உணர்ந்தது. இந்த உணர்வை அவன் தீவிரமாக உணரத் தொடங்கினான். ஏஞ்சலால் அந்த இரவு அமைதியாக தூங்க முடியவில்லை. கஸ்பாரின் வார்த்தைகள் அவள் மனதில் எதிரொலித்தன. இன்று நீ அழகாக இருந்தாய். இது ஒரு சாதாரண வார்த்தை, ஆனால் அவளுக்கு மிகவும் முக்கியமானது. கஸ்பார் அவளை பார்க்க வேண்டும், அவளை உணர வேண்டும் என்று அவள் எப்போதும் விரும்பினாள். இன்றுதான் முதல் முறையாக அவனும் மாறத் தொடங்கி இருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது. அவன் பால்கனிக்கு சென்று நின்றான். கூடத்தில் இருந்து அர்ஜுனின் சிரிப்பொலி கேட்டது. ஏஞ்சல் கூடத்தில் அமர்ந்து அர்ஜுனுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் அவனுக்கு ஊஞ்சலாட்டி கொண்டிருந்தாள். அர்ஜுன் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருந்தான். கஸ்பார் இப்போது அவன் வாழ்க்கையை மாற்றியமைத்த ஏஞ்சலை இவ்வளவு கவனமாக பார்த்தான். இப்போது அவளது இதயத்தையும் அவள் ஒரு சாதாரண வெளிர் சிவப்பு நிற ஆடையை அணிந்திருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. லேசான காற்றில் அவளது கூந்தல் முகத்தில் சிதறி இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் சிரித்து அர்ஜுனின் முகத்தில் முத்தமிட்டாள். கஸ்பாரின் இதயத்தில் ஏதோ விசித்திரமாக நடக்கத் தொடங்கியது. ஏஞ்சல் தன் வாழ்க்கையில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டாள் என்று அவன் எப்போதும் நினைத்தான். ஆனால் இன்று அவள் தன் வாழ்க்கையின் மிக அழகான பகுதியாக மாறிவிட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. அவனது இதயம் முதல் முறையாக ஏஞ்சல் இல்லாமல் வாழ்வதை பற்றி அவனால் யோசிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டது. ஆழமாக மூச்சுவிட்டு லேசாக புன்னகைத்தான். அவர்கள் ஒன்றாக இருப்பதைக் கண்டு அவன் பாட்டியிடம் சென்றான். வா மகனே, உன்னைத்தான் அழைக்கவிருந்தேன் என்று பாட்டி அவனை அருகில் அழைத்தார். எல்லாம் சரியா என்று அவன் புரியாமல் கேட்டான். கஸ்பார், நீ ஏஞ்சலுடன் நேரம் செலவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவளை புரிந்து கொள்ள முயற்சி செய். அவளுக்கு மனைவியாக இருக்கும் உரிமையை கொடு. அவள் மிகவும் நல்ல பெண். இந்த குறுகிய காலத்தில் உன்னையும் அர்ஜுனையும் எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அர்ஜுன் அவளது ரசிகனாகி விட்டான். பாட்டி புரிய வைக்க முயன்றார். அவள் சொல்வது உண்மை என்று அவனுக்கு தெரியும். அவனும் ஒருவேளை இப்போது அதையே விரும்பினான். ஆனால் அவனது ஆணவம். பாட்டி சிரித்துக் கொண்டே சொன்னார். மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சிறிது நேரம் ஒன்றாக செலவிடுங்கள். கஸ்பார் ஏதோ சொல்ல உதட்டை திறந்தான். ஆனால் பாட்டி அன்பான கண்களுடன் அவரை பார்த்து கொண்டே சொன்னார். ஏஞ்சல் கெட்ட பெண் அல்ல கஸ்பார். நீ ஒருபோதும் அவளது இதயத்தை பார்க்க முயற்சித்ததில்லை. அவன் அமைதியாக தலையை கவிழ்த்து அவள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தான். பாட்டி எவ்வளவுதான் சொன்னாலும் அவனால் அவ்வளவு சீக்கிரம் அவளை நோக்கி செல்ல முடியவில்லை. ஏஞ்சல் மற்றும் கஸ்பாரின் உறவு இப்போது ஒரு விசித்திரமான திருப்பத்தில் இருந்தது. கஸ்பாரின் மௌனத்தில் ஏதோ புதுமை இருந்தது. ஏஞ்சலின் அலட்சியத்தில் ஒரு தனி ஈர்ப்பு இருந்தது. அவர்கள் இன்னும் குறைவாகவே பேசினார்கள். ஆனால் அந்த அமைதியான தருணங்கள் அவர்களுக்கு இடையே ஏதோ விசேஷமானதை உணரச் செய்தன. அன்று கஸ்பார் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது ஏஞ்சலின் லேசான சிரிப்பு அவனுக்கு கேட்டது. அவள் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால் நின்று தயாராகி கொண்டிருந்தாள். லேசான நீல நிற ஆடையை அணிந்து பட்டு போன்ற கூந்தலை திறந்து விட்டிருந்தாள். அவள் உண்மையிலேயே அழகாக இருந்தாள். எங்கே போகிறாய் என்று கஸ்பார் கம்பீரமாக கேட்டான். அவள் இப்படி திடீரென்று தயாராகி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். எப்படியும் சமீப காலமாக அவள் அதிகமாக அலங்கரித்துக் கொண்டாள். மேலும் அவனை புறக்கணிக்கவும் ஆரம்பித்தாள். அது அவனால் தாங்க முடியாததாக இருந்தது. ஏஞ்சல் சாதாரணமாக பதிலளித்தாள். பாட்டியுடன் வெளியே போகிறேன். அவள் தன் தயாரிப்புகளில் மிகவும் மும்முரமாக இருந்தாள். அவன் அங்கேயே இல்லை என்பது போல. கஸ்பாரின் புருவங்கள் சுருங்கின. என்னிடம் அனுமதி கேட்கவில்லையா? ஏஞ்சல் கண்ணாடியில் அவனை பார்த்தாள். பிறகு சிரித்துக் கொண்டே சொன்னாள். நான் பாட்டியுடன் போகிறேன். பாட்டியின் அனுமதி போதுமானது என்று உங்களுக்கும் தெரியும். சரி, எங்களுக்கு நேரமாகிறது என்று சொல்லி அவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். கஸ்பார் அங்கேயே நின்று விட்டான். கடந்த ஒரு வாரமாக அவனுக்கு ஏற்பட்ட ஆச்சரிய அதிர்ச்சிகள். அவள் மீதான காதலை அவன் உணரத் தொடங்கினான். ஆனால் அவள் பாதையை மாற்றிக் கொண்டிருந்தாள். அவன் கோபத்துடன் பாட்டியின் அருகில் நின்றான். இது எல்லாமே உங்கள் சரிதான் பாட்டி. அன்று இரவு பாட்டி திரும்பி வந்தபோது கஸ்பார் அவளை சூழ்ந்து கொண்டான். பாட்டி சிரித்துக் கொண்டே சொன்னார். ஆம் மகனே, உன் பதட்டத்தை பார்க்க வேண்டியிருந்தது. உனக்கு அன்று அறிவுறுத்தியும் எந்த பலனும் இல்லையே. இதை செய்வதில் என்ன தவறு? கஸ்பார் ஆழமாக மூச்சு விட்டான். இந்த பெண் ஏன் என்னை இப்படி புறக்கணிக்கிறாள்? பாட்டி மகிழ்ச்சியுடன் கேட்டார். உனக்கு எப்படி இருக்கிறது?
கஸ்பார் சில கணங்கள் மௌனமாக இருந்தான். பிறகு மென்மையான குரலில் சொன்னான், மோசமாக இருக்கிறது. பாட்டி அவனது தோளை தட்டினார். அவ்வளவுதான். இந்த மோசமான உணர்வின் அர்த்தம் என்ன என்று இப்போது புரிந்து கொள். மகனே, அவளை புரிந்து கொள். அவளிடம் நெருங்கி செல்ல உனக்கு வாய்ப்பு கொடு. இப்போது கஸ்பார் ஏஞ்சலுடன் நெருங்கி வர முடிவு செய்திருந்தான். ஆனால் எப்படி? அடுத்த நாள் காலை உணவின் போது அவன் ஏஞ்சலின் தட்டில் தானே உணவுப் பொருட்களை வைத்தான். ஆனால் ஏஞ்சல் கண்களை தூக்கி பார்க்கவில்லை. இரவில் அவன் அர்ஜுனை தூங்க வைப்பது போல அவள் அறைக்கு சென்றான். ஆனால் ஏஞ்சல் அவனுடன் எதுவும் பேசவில்லை. கஸ்பாருக்கு கோபம் வந்தது. அவளால் இவ்வளவு எளிதாக அவனை புறக்கணிக்க முடியாது. இதுவரை நன்றாகத்தானே இருந்தாள், பிறகு ஏன் இப்படி செய்கிறாள்? திடீரென்று அவன் வாசலை விட்டு வெளியேறும் போது கடுமையான குரலில் சொன்னான், ஏஞ்சல். ஏஞ்சல் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். நான் உன்னிடம் பேச வேண்டும். சரி, சொல்லுங்கள். ஏஞ்சலின் குரல் சாதாரணமாக இருந்தது. இது என்ன? நீ என்னை புறக்கணிக்கிறாய். ஏஞ்சல் அமைதியான பாணியில் பதிலளித்தார். நீங்கள் எப்போதும் இதையல்லவா விரும்பினீர்கள் கஸ்பார் சார்? இப்போது நான் அப்படி செய்ய தொடங்கியதும் ஏன் உங்களுக்கு மோசமாக இருக்கிறது? ஏஞ்சலின் வார்த்தைகள் கஸ்பாருக்குள் ஆழமாக சென்றன. அவன் உண்மையிலேயே எப்போதும் ஏஞ்சல் தன்னை புறக்கணிக்க வேண்டும், மனைவி என்ற அந்தஸ்தை கொடுக்க கூடாது என்றுதான் விரும்பினான். ஆனால் இப்போது ஏஞ்சல் அதே அணுகுமுறையை எடுத்தபோது அது ஏன் அவனுக்கு துன்பம் கொடுத்தது? அடுத்த சில நாட்களில் ஏஞ்சல் அவனுடன் பேச வேண்டும் என்று கஸ்பார் பலமுறை முயற்சி செய்தான். ஆனால் அவள் மிகவும் கம்பீரமான அணுகுமுறையில் இருந்தாள். அவள் ஏதேனும் பதிலளித்தாலும் தேவையான அளவு மட்டுமே பதிலளித்தாள். பாட்டி, ஏஞ்சலுக்கு என்ன ஆயிற்று என்று ஒரு நாள் கஸ்பார் பதட்டத்துடன் கேட்டான். பாட்டி சிரித்துக் கொண்டே அவனை பார்த்தார். அவளுக்கு எதுவும் ஆகவில்லை மகனே, உனக்குத்தான் ஏதோ ஆகிவிட்டது. இப்போது நீ அவளது கவனத்தை விரும்புகிறாய். கஸ்பார் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சிந்தித்தான். பிறகு லேசாக முயற்சி செய்ய தொடங்கினான். மறுபுறம் பாட்டி ஏஞ்சலின் இந்த தடுமாற்றத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இது அவர்களுடைய திட்டம். அது வெற்றி பெற்று கொண்டிருந்தது. அவனுடைய நோக்கம் இவ்வளவுதான். இப்போது வரை அவனால் சொல்ல முடியாத தன் மனதின் பேச்சை கூற வேண்டும். இரவு நேரம். மேகங்கள் இடி முழங்கின. பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. ஏஞ்சல் அர்ஜுனுடன் அமர்ந்து கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். திடீரென்று மின்சாரம் தடைபட்டது. அர்ஜுன் பயத்தில் அழுதான். ஏஞ்சல் அவனை மார்போடு அணைத்துக் கொண்டாள். கஸ்பார் அறைக்குள் நுழைந்த போது மெழுகுவர்த்தியின் லேசான வெளிச்சம் ஏஞ்சலின் முகத்தில் விழுந்தது. அவள் அர்ஜுனை தேய்ச்சிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது முகத்திலும் லேசான பயத்தின் சாயல் இருந்தது. அர்ஜுன், அப்பா இங்கேயே இருக்கேன், பயப்படாதே என்று கஸ்பார் மென்மையாக சொல்லி முன்னே சென்று அர்ஜுனை தன் கைகளில் தூக்கி கொண்டான். அவன் மிகவும் அழுது கொண்டிருந்தான். ஒருவேளை மோசமான வானிலை காரணமாக அவனது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏஞ்சல் கஸ்பாரை பார்த்தாள். அவன் முதல் முறையாக இப்படி இயல்பாக மென்மையான குரலில் பேசினான். அன்புடன் நடந்து கொண்டான். உனக்கும் பயமாக இருக்கிறதா என்று கஸ்பார் ஏஞ்சலை பார்த்து கேட்டான். ஏஞ்சல் தயக்கத்துடன் தலையசைத்தாள். சிறு வயதிலிருந்தே இடி முழக்கத்தை கண்டால் பயம். கஸ்பார் லேசான புன்னகையுடன் சொன்னான், நீ பயப்பட தேவையில்லை, நான் இருக்கிறேன். ஏஞ்சல் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். இவன்தான் எப்போதும் அவளை புறக்கணித்த கஸ்பாரா? அப்படியானால் பாட்டியின் திட்டம் வெற்றி பெற்று விட்டதா? அவனது வார்த்தைகள் அவளது இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தன. அர்ஜுன் கஸ்பாரின் கைகளிலேயே தூங்கிவிட்டான். கஸ்பார் மெதுவாக அவனை படுக்கையில் படுக்க வைத்தான். ஏஞ்சல் முன்னே சென்று அவன் மீது போர்வையை போட்டாள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பலத்த இடி முழக்கம் கேட்டது. ஏஞ்சல் பயந்து பின்வாங்கினாள். அவள் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்குள் அவள் நேராக கஸ்பாரின் கைகளில் விழுந்தாள். கஸ்பார் அவளை உறுதியாக பிடித்தான். அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். ஏஞ்சலின் இதய துடிப்பு கஸ்பாரின் காதுகளில் கேட்கத் தொடங்கியது. ஏஞ்சலின் இமைகள் மூடின. அவளது முகம் சிவக்கத் தொடங்கியது. அவள் தன்னை விலக்கிக் கொள்ள விரும்பினாள். ஆனால் கஸ்பாரின் பிடி உறுதியாக இருந்தது. பயம் இன்னும் போகவில்லையா என்று கஸ்பார் மெதுவான குரலில் கேட்டான். ஏஞ்சல் தலையை கவிழ்த்துக் கொண்டாள். இல்லை. கஸ்பார் ஒரு கணம் அவளது பெரிய கண்களை பார்த்தான். பிறகு மெதுவாக அவளது கன்னத்தை தொட்டு உயர்த்தினான். உனக்கு தெரியுமா, நீ அர்ஜுனுடன் சிரிக்கும் போதுதான் எனக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும். நீ அவனை மிகவும் நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த கொஞ்ச அன்பை அவன் அப்பாவுக்கு
உன் கொடுமைக்கார கணவனுக்கு கொடுக்க முடியாதா? அவனது பேச்சு இரட்டை அர்த்தம் கொடுத்தது. அவள் வெட்கத்தில் பயந்தாள். இதயம் வேகமாக துடித்தது. பிறகு ஒரு கணம் ஏஞ்சல் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். ஆனால் கஸ்பாரின் கண்களில் ஏதோ இருந்தது. அது அவளது இதய துடிப்பை இன்னும் வேகப்படுத்தியது. மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் ஏஞ்சலின் உலகம் நின்றது போலிருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள். மிகவும் நெருக்கமாக. அவர்களுக்கு இடையே இதய துடிப்பின் கிசுகிசுப்புகள் மட்டுமே இருந்தன. கஸ்பார் ஏஞ்சலை தன் கைகளில் அணைப்பில் எடுத்தான். இதனால் ஏஞ்சலின் சுவாசம் ஒழுங்கற்றது. நான் உன்னை எப்போதும் அலட்சியம் செய்தேன். ஆனால் ஒருவேளை நான் என்னை நானே மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று கஸ்பார் மெதுவாக சொன்னான். ஏஞ்சலின் கண்கள் ஈரமாயின. அவள் பல வருடங்களாக இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருந்தாள். இது கனவா என்று ஏஞ்சல் தன்னை அறியாமல் கேட்டாள். கஸ்பார் லேசான புன்னகையுடன் அவளது கூந்தலில் விரல்களை விட்டு, கனவு என்றால் அது ஒருபோதும் முடிவடைய கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஏஞ்சலின் இமைகளில் இருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்தது. அதை கஸ்பார் மென்மையாக தன் கைகளால் துடைத்தான். அன்புடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவள் அமைதியாக கண்களை மூடினாள். இதுதான் அன்பு. அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது. மழை துளிகள் ஜன்னலில் மோதின. உள்ளே ஒரு அன்பின் புதிய ஆரம்பம் நடந்து கொண்டிருந்தது. இந்த அன்பு எப்போதும் நிலைத்திருக்க போகிறது. இப்போது கஸ்பார் மனதார ஏஞ்சலுக்கு அவள் தகுதியான இடத்தை கொடுத்தான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.